வணக்கம். இப்ப வந்து எங்க ஊரு அ சுக்கா பிரியாணி. அதாவது மட்டன் சுக்கா பிரியாணி செய்ய போறேன். அது எங்க ஊர் ஸ்டைலு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திடுறேன் தோசை தவால. மட்டன் வந்து நல்லா வேக வச்சு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுல வந்து லெமன், அம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு. இத அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். மறுபடியும் வெந்ததுக்கப்புறம் இத வந்து இதுல வறுக்கிறேன். நல்லா மட்டன் வந்து குழஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க காரம் போட்டுக்கங்க. நான் வந்து காரம் இதுல கொஞ்சம் லிமிட்டா போட்டிருக்கேன். இது நல்லா செவந்து வேகணும். இதுல மறுபடியும் என்ன சேர்த்துருக்கீங்க? மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சொல்ல மறந்துட்டேன். அது மைதா. மைதா ஒரு ஸ்பூனு. அப்புறம் தனி மிளகாய் தூள், உப்பு. இதை சேர்த்து நல்லா 1/2 மணி நேரம் லெமன் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். அதை இப்போ வந்து ஃப்ரை பண்றேன். இது நல்லா செவக்க வேகணும். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய போட்டுக்கிறதால நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து இதுல வந்து லிமிட்டா தான் போட்டிருக்கேன் காரம். நீங்க அடிக்கடமான பாத்திரத்துல கூட இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஒரு திருப்பியாச்சு. ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. அதனால வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது மேல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். மட்டும் நல்லா குழைய வந்ததுனால நீங்க வந்து ரொம்ப நேரம் இதை வந்து வேக வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அந்த அந்த சாரெல்லாம் உள்ள போயிற அளவுக்கு மீடியமான தீயில வந்து வேக வச்சிருங்க. இப்ப பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ இதை எடுத்து நான் வந்து சிம்ல இந்த சைடு போட்டுறேன். இந்த சைடு குக்கர் வச்சு பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சோம்பு, பட்டை, மிளகு, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம். சோம்பு, பட்டை, மிளகு, ஆ அதுக்கப்புறம் லவங்கம். இத வந்து அப்படியே வறுத்து வச்சிருக்கேன். இத பொடி பண்ணி நம்ம வந்து கடைசியா இதுல போடணும். கொஞ்சம் ஆறட்டும் இது. இதுல பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடுவேன்.
இதுல வந்து பிரிஞ்சி இலை ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், இதை வதக்கலாம். அதுல வந்து மசாலா ரொம்ப கிடையாது. நம்ம வந்து இப்போ இந்த பொடி பண்ற மசாலா தான் கடைசியா நம்ம போட போறோம். இந்த சுக்கா ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்படியே இருக்கட்டும். கடைசியாக இதுவும் போட்டு ஆஃப் பண்ணுவேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ பிரியாணி அரிசி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். இதில் தக்காளியை சேர்த்துடலாம். இந்த தக்காளியை சேர்க்கும்போது உப்பு சேர்த்துடலாம். இது கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு. மட்டன் பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ். அதில் வந்து எங்கள் ஊர் சைடில் இந்த வெரைட்டி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே பிரியாணியும் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? மாற்றி மாற்றி சாப்பிட்டா தான் அப்பப்போ அந்த டேஸ்ட் தெரியும். இப்போ வந்து இதில் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு. ஒன்று நான் சொன்னதுல நல்லா பொறுமையாக வளர்க்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு தயிர். இப்போ வந்து 2 டம்ளர், நான் வந்து இந்த டம்ளரில் அரிசி எடுத்தேன். 2.25 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 4.5 டம்ளராக தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள்
4 டம்ளர் 2.25னா 4:30க்கு நீங்கள் வந்து தாராளமாக தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, அதையும் இதில் விட்டுறேன். பாருங்க, இது இருக்கட்டும். இதில் வந்து பாதி லெமன் கட் பண்ணி இதில் போட்டுருங்க. புளிப்பு டேஸ்ட்டுக்காக லைட்டாக, காரம் தெரியாது, அதனால அப்படியே முழுசாக போட்டுறேன். நீங்கள் வந்து பிழிஞ்சு கடைசியாக ஜூஸாக போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுடலாம். விசில் வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதை பொடி பண்ணிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கடைசியாக தான் அது பொடி பண்ணிடும். இதெல்லாம் கொஞ்சம் கையில் வச்சு விடுறேன். பாருங்க, நல்லா புளியா இருக்கு. எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணியில் நிறைய வெரைட்டி பிரியாணி பார்க்குறோம். மந்தி பிரியாணி கூட செய்யலாம். அது வந்து நல்லா பீஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கணும். எப்போவுமே மட்டன் பீஸ் வாங்கும்போது நல்லா பெரிய பெரிய மட்டன் பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மசாலா, அதாவது லெமன் ஜூஸு, 65 மசாலா லைட்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த 65 மசாலா இல்லைன்னா கரம் மசாலா. இப்போ இந்த பொடி பண்ண மசாலா வந்து இருந்துச்சுன்னா எதுவுமே தேவையில்லை. அதையும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் தனி மிளகாய் தூள் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரியாணி வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க. அது 1/2 மணி நேரம் ஊற வச்சு பிரியாணிக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கும் போது வெங்காயம், தக்காளி, பட்டை, வாசனைக்கு நீங்கள் இந்த கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கிராம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே பொடி பண்ணி வச்சுருக்கோம். நிறைய கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் அதில் போடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் பொடி பண்ணுறதுக்கு. அதனால் கிராம்பு, லவங்கம், பட்டை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தாளிக்கும் போது வெங்காயம், தக்காளி போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் புதினா இலை, இப்போ நான் தாளிச்சாப்பில் கொத்தமல்லி, புதினா இலை போட்டு தாளிச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே கொதி வந்த உடனே நல்லா விசில் போடக்கூடாது. எப்போவுமே இதே மாதிரி தான் மூடி வச்சுருங்க. நீங்கள் அகலமான பாத்திரமா இருந்தால் தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகுது. இன்னும் பாத்திரத்தில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு திறந்து பார்த்து அதை கிளறி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மூடலாம். இதுக்கு அந்த ஸ்டீல் போகணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால அடிக்கனமான பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் திறந்து பார்த்துட்டு அளவு பார்த்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே இந்த இந்த மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை நல்லா ஃபுல்லாக தூவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக 2 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து இதில் நான் போட்டுட்டேன். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் லைட்டாக கொஞ்சம் மேலே விட்டுருங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. மறுபடியும் அதை எடுத்துட்டு இந்த பக்கம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் எடுத்து நீங்கள் அது மேலே வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடிட்டு நல்லா விசில் நல்லா போட்டுருங்க. அது நல்லா தூங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான மந்தி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி இது வந்து சுக்கா மட்டன் பிரியாணி. இது ஒரு டேஸ்ட்டு. மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன அதிகமாக போட்டிருக்கேன்னா மிளகுத்தூள், கடைசியாக மிளகுத்தூள் தூங்கியிருக்கேன். அதனால வந்து இது நல்லா சாதாரண எதுவுமே போடல. இந்த மசாலா மிளகுத்தூள், தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
ஒரே ஒரு ஸ்பூனு மைதா மாவு. அது ஒட்டுனாப்புல வருன்றதுக்காக அந்த மைதா மாவு போட்டாங்க. ரெடியா இருக்கு. நம்ம இதுல போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதான் சுடுதண்ணி வச்சிருவேன். டக்கு டக்குன்னு அதில் கொதி வந்தோம். இன்னைக்கு சுடுதண்ணி வைக்கல. அதனால அது நல்லா ஹீட் ஆகி தான் மறந்துருக்கு. அதனால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்து என்ன சொல்லலாம், மட்டன் மட்டன் குழம்பு ஒன்று சொல்லிடுவேன். நல்லா தேங்காய் ஊற்றாம சாதா குழம்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா பொடியா வெங்காயம் தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு வச்சுக்கணும். இடிச்சு இல்லை வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இதில் இது பண்ணுறது சௌரியமாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிடுங்க. வதக்கிட்டு காய் வந்து நீங்கள் அது போடுறதா இருந்தால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், காலிஃப்ளவர் அது எல்லாம் சேர்த்து போட வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த காய்கறி கிடைக்குதோ அந்த காய்கறியில் 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மட்டனோட சேர்த்து அந்த காய்கறி போட்டு வைக்கும்போது நல்லா குழம்பு சுவையாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து காலிஃப்ளவர் அதே மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுறது தான். மட்டன் குழம்புனாலே அந்த உருளைக்கிழங்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம அதில் போடுவோம். அதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவருக்கு பதிலாக ப்ரொக்கோலி கிடைச்சிங்கன்னா போட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்லா சுவையாக இருக்கும். அது அதிகமாக கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிற இடத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது வாங்கி செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால அதை போட்டுருங்க. இந்த 4 காய்கறியில் ஏதாவது ஒன்று நம்ம மட்டனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் நல்லா சுவையாக இருக்கணும்னா மட்டனில் வந்து நீங்கள் இது போடலாம், சுரக்காய் போடலாம். சுரக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புளிச்சக்கீரை, அது ஒரு புளிச்சக்கீரை வந்து மட்டனில் செம்ம டேஸ்ட் இருக்க ஒரு ஃபுட்டு. அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கொஞ்சம் சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. மட்டன் போட்டு புளிச்சக்கீரை போட்டு அந்த கீரை மட்டன் புளிச்சக்கீரை தொக்குன்னு கூட சொல்லலாம். அதை செஞ்சோம்னா அது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சின்ன சாதம் போட்டு சைட் டிஷ்ஷே நம்மளுக்கு தேவையில்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையான ஒரு ஃபுட் அது. நான் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். அதை வந்து புளிச்சக்கீரை போட்டு செய்வாங்க மட்டனில். அதே மாதிரி சுரக்காய் சொன்னீங்கன்னா சுரக்காய் போட்டு செய்வாங்க. இதெல்லாம் வந்து மட்டனோட சேர்த்து செய்கிற குழம்பு. நம்ம வந்து தேங்காய் ஊற்றாம இதெல்லாம் செய்யணும். நீங்கள் தேங்காய் ஊற்றி செய்யணும்னாலும் இந்த காய்கறிகளை போட்டு தேங்காய் ஊற்றி அது குருமா மாதிரி ஆகிடும். இட்லி தோசைக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சாப்பாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊற்றாம இது செய்யணும். நல்லா இந்த காய்கறிகள்லாம் அந்த வெங்காயத்து தண்ணியில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மட்டனை வேக வச்சிடணும் தனியாக. மட்டன் வேகட்டும். இதில் மட்டனை சேர்த்து வந்து உருளைக்கிழங்கை சேர்த்து வேக வைக்கும்போது மட்டனை கூட போட்டு விசில் விட்டுடலாம். இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் போடும்போது ரொம்ப குழஞ்சி போடும். அதனால நீங்கள் வந்து தனியாக மட்டனை விசில் விட்டுருங்க. அந்த மட்டனை எடுத்து நீங்கள் வந்து இந்த குழம்போட சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கும் போது அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா சிம் பண்ணி வச்சிருங்க. வச்சிங்கன்னா நல்லாவே நல்லா அந்த டேஸ்ட் குழம்புடைய அதெல்லாம் நிறைஞ்சு வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து சோம்பு, ரொம்ப மசாலா வேண்டியதில்லை இதுக்கு. சோம்பு மட்டும் கொஞ்சமாக வறுத்துட்டு நீங்கள் லைட்டாக பொடி பண்ணி அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியை ஆஃப் பண்ணுறப்ப கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணுங்க. நல்லா ரொம்ப கொத்தமல்லி வேண்டியதில்லை, கொஞ்சமாக போடுங்க. அதனால அந்த குழம்பு வந்து அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அதில் மட்டன் பீஸே போதும், கண்டிப்பே தேவையில்லை. அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காரம் வந்து நல்லா மீடியமாக போடணும். இதையே நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கசிக்கிற வச்சிங்கன்னா நைட்டு இல்லை வந்து மறுநாள் காலையில் வச்சுக்கணும்னா சின்ன ஒரு துண்டு புளி எடுத்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த புளி கரைசலை ஊற்றி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வெளியில் வச்சு நம்ம சூடு பண்ணாக்க அவங்க நல்லா கெட்டு போவாங்க, நல்லா இதாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. அதனால் அந்த மட்டன் குழம்பு அதிகமாக செஞ்சு பாருங்கள். இன்னொன்று சுரக்காய் சொல்லி விட்டீங்களா, அதை போட்டு இதே ஸ்டைலில் சுரக்காய் போட்டு அது செஞ்சீங்கன்னா அதுவும் ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா இப்போ ஸ்க்ரீன் போயிட்டுருக்கு. இந்த மட்டன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னாலே அது வந்து நிறையா
இதே மாதிரி குருமா, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி நிறைய இருக்கு. மட்டன் கிரேவியை விட இந்த மாதிரி குழம்புன்னும் போது நம்ம சாப்பாட்டில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கிரேவி இருக்கும்போது அது வந்து ஒரு சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சு அதையும் சாப்பிடலாம் கிரேவியாக இருந்தாலும். இருந்தாலும் இந்த குழம்புன்னு வைக்கும்போது நமக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஒரு இதுவாக இருக்கும், சாப்பிட்டா திருப்தி இருக்கும். அதனால இந்த மாதிரி குழம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் போட்டு வைக்கும்போது நம்ம டேஸ்ட்டாக இருக்கிறது. இல்லை சாம்பார் தான் முருங்கைக்காய் வைப்பாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. மட்டன் குழம்புல முருங்கைக்காய், கத்திரிக்காய், காலிஃப்ளவர், நம்ம காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இது 4 நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கும். இது 4 வாங்கி அதில் போட்டு வச்சுக்கலாம். சுரக்காய் வந்து சீசனில் கிடைக்கும், எல்லா கடையிலும் இப்போலாம் கிடைக்குது நிறையா. விருப்பப்பட்டீங்கன்னா சுரக்காய் வாங்கி அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சுரக்காய் வைக்கும்போது ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, அது நீர்க்காய், அதனால் வந்து அதுவே நிறைய நீர் விட்டு வரும். அதனால கொஞ்சமாக அது வேக வைக்கிறதுக்கு தண்ணி தண்ணி வச்சுக்கிட்டு கறி வேக வச்ச தண்ணியை மட்டும் ஊற்றி, ரொம்ப தண்ணி குழம்பு பார்க்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். எடுத்து போட்டால் அப்படியே அந்த குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். தண்ணியாக இருந்தால் ரசம் மாதிரி இருந்தால் நல்லா பார்க்குறதும் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்காது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கட் பண்ண போவேன், போய் சொன்னேன் அதனால லேட் ஆகிடுச்சு, அதே மறந்துட்டேன். அதே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் திறந்து பார்த்துடலாம். ஸ்டிம் பண்ணிவிட்டு எப்பயுமே தரேங்க. குக்கர் வந்து இந்த ஸ்டீம் அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி அடிச்சிடும். அதனால எப்படியாவது எனக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால குக்கரை வந்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டிம் பண்ணிவிட்டு நல்லா, இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட திறந்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணிடுவீங்க. விசில் இல்லைனாலும் அந்த ஸ்டீம் எல்லாம் போகணும் மாதிரி. நானே ஆஃப் பண்ணிடுவேன், அப்போதான் ஸ்டீம் பாருங்க. கொஞ்சம் இந்த லெவலில் கரெக்டாக வந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஒரு கலர் கிளறிட்டு அந்த தண்ணி அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா, எப்போவுமே தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வைக்கணும். இப்போ வந்து இதில் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்குவேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், திகட்டிடும். இந்த பாத்திரத்துக்கு இந்த அளவுக்கு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனால நான் எல்லாத்தையுமே இதில் போட்டுருவேன். அதோட சுக்கா ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதையும் வந்து இது மேலே வச்சுடுறேன். இது வந்து நீங்கள் சதை பீஸு தான் வாங்கணும், நீங்கள் எலும்போடு சேர்ந்த பீஸை வாங்கிட்டு வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை 2 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சுருவேன். நல்லா இதை புழுங்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே தோசை தவா நல்லா சுட வச்சுட்டு குக்கரை மேலே வச்சு விசில் போட்டுருங்க, அது நல்லா புரிஞ்சிடும்.
ஆனா நீங்க வந்து விசில் போட்டீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க எப்பயுமே. நல்லா சுட வச்சு தோசைக்கல்ல சுட வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கர் வச்சு விசில் மறந்து போட்டுட்டீங்க. மறுபடியும் இந்த விசில் வந்து சாப்பாடு குழம்புல நல்லா தண்ணி இல்லாத பிஞ்சு போயிடும். ஏற்கனவே தண்ணி எல்லாம் வச்சிருச்சு, அதனால புழுங்குறதுக்காக நான் 2 நிமிஷம் இப்படி வச்சிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் விசில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை. எப்பயும் போல பிரியாணினாலே முட்டை தான். இந்த முட்டையை வந்து அவிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. தயிர் பச்சடியை உடனே செஞ்சீங்கன்னா தயிர் பச்சடி வந்து உங்களுக்கு அதில் ஊறி அந்த தயிர் வந்து வெங்காயம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே நீங்கள் தயிர் பச்சடியை எப்பயுமே ரெடி பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு அதோட சேர்ந்து வெங்காயத்தோட தயிர் பச்சடி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். ரொம்ப புளிச்ச தயிர் எப்பவுமே இருக்காதீங்க. கொஞ்சம் மீடியமான தயிர் எடுத்தீங்கன்னா அது வெங்காயத்தோட சேர்ந்து பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா போட்டு வச்சுட்டேன். கையில் பிசைஞ்சிக்கிங்க தான் நான் இது அவசரத்துக்காக இந்த ஸ்பூனில் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நல்லா வெங்காயத்தோட இந்த தயிர் பச்சடி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அதோட பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையே பார்த்தா நல்லா தயிர் பச்சடி வாசனை வைக்கும்போதே நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இன்னும் நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா புழுங்க வச்சிங்கன்னா அரிசி நல்லா அதுலேயே சாஃப்ட் ஆயிடும் நல்லா. நான் இதை எடுத்துடுறேன். முட்டை புழுங்க வந்துருச்சு. எப்போவுமே அளவு வந்து தண்ணி கரெக்டான அளவு வச்சிட்டோம்னா நமக்கு பயப்பட வேண்டியதே கிடையாது. அதே மாதிரி தண்ணி வத்துறதுக்கு நிறைய வச்சு அதுக்கப்புறம் தண்ணி வற்றி மறுபடியும் இது பண்ணும்போது அரிசி வந்து ரொம்ப குழஞ்சி பொங்கல் மாதிரி ஆயிடும். அதனால அரிசிக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அளவு தண்ணி எப்பவுமே வச்சிருங்க. இப்போ இன்னும் கூட கொஞ்ச நாள் புழுங்க வைக்கிறேன். அப்போதான் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் முட்டையோட எங்கள் ஊர் ஸ்டைல் கூட வந்து சுக்கா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சமையலோடு சந்திக்கிறேன். பாய்.